எனக்கு நான் போன உடனே புரிஞ்சுக்கிச்சு அவங்க வந்து லெஸ்பியன் அந்த மாதிரியான உறவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கினேன். நான் கேட்டேன், மசாஜ் பண்ணலாமான்னு கேட்டேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் சூட்கேஸ் திறக்கிறாங்க. அதில் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தா ஹேர் ஸ்டைலிஷ் பண்ணுறது, மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் அதுன்னு நினச்சி போயிட்டு பட் இந்த விஷயம் கேட்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல எப்படி நடந்தது? வீட்டுக்கு போய்க்குள்ள நம்மளுக்கு ஓரளவுக்கு அனுமானம் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் இதுதான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்கக்குள்ளே அவங்களோட ஆக்டிவிட்டி தெரியும், எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, என்ன மாதிரி இதுன்னு சொல்லி. சில கஸ்டமர் ஒரு மசாஜ் தெரபிஸ்ட் வீட்டுக்கு கூப்பிட்டு பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்குது. உங்கள் அப்ரோச்சஸ் எப்படி இருக்கும், எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க? அப்ரோச்சஸ்னால் நம்ம பார்லருக்கு வராங்கல்ல, பார்லர் வந்து நம்ம ஃபஸ்ட் நம்ம அவங்களுக்கு ஹேர் கட்டோ இல்லை ஃபேஷியலோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கு ஆயில் கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம் இந்த ஆயில் இருக்குது, ஆல்மண்ட் ஆயில் இருக்குது, இந்த ஆயில் இருக்குது சொல்லுவோம். இவங்க கேட்டது வந்து எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு வந்து பெட்ரோல் டீசல் இது எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னா. பெட்ரோல் டீசல்? பெட்ரோல் டீசல். நார்மல் பர்சன்ஸ் மட்டும்தான் இது நடந்துக்குவாங்களா, செலிபிரிட்டிஸ் கூட? நிறைய பேர் நடந்துக்குவாங்க ப்ரோ. நார்மல் இதில் வந்து நார்மல் என்ன செலிபிரிட்டி இல்லை, எல்லாருக்கும் ஒரே தாட்டு ஒரே இது தான். எல்லாருமே இப்போ நீங்கள் செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நார்மலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவை வந்து இப்போ ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி விஷயங்கள். அது எங்கேயா இருந்தாலும் போயிடுவாங்க. கடுப்பாக இருக்கும், ஏன்டா இவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வெயிட் பண்ணுற நேரத்தில் ஒரு கார் மட்டும் நம்ம வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல், நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரியும். அப்படியே லைட் ஸ்பீடாக வந்துட்டு நம்ம நிற்கிற இடத்துல வந்து லைட்டாக அப்படி மூவ் ஆகிடும். யாரோ போகிறாங்கன்னு நினச்சிட்டேன். ஒரு 3 நாள் காலுக்கு அப்புறம் தான் நான் இது வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓ இவங்க தான் நம்மளை மேம் நீங்கள் சொன்னால் தான் வருவேன், நீங்கள் வந்து சும்மா என்னை வர வச்சு நிற்க வச்சுட்டு பேமெண்ட் தரீங்க, அது வந்து நெக்ஸ்ட் விஷயம். என்னையே சும்மா வர வச்சு என்னை நிற்க வச்சு எனக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது, என்னையே வர வச்சு இந்த மாதிரி காக்க வைக்கிறீங்க. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க. போன உடனே மசாஜ் பண்ண ரெடி ஆகிட்டோம். நான் என்னுடைய க்ரீமோ இல்லை அவங்ககிட்ட சஜஷன் கேட்குறேன், க்ரீம் பண்ணவா இல்லை ஆயில் பண்ணவா மேம், எது பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறேன். அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நீங்கள் தூரம் வச்சுருங்க. அது தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவாகவே க்ரைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் கேள்விப்படும்போது இப்படியெல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு நடக்கும். அப்படியான சில செய்திகளை நம்ம பார்த்துருக்கிறதும் உண்டு. அப்படிப்பட்ட செய்திகளில் ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த பார்லரில் நடக்கிற விபச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருக்கட்டும், ஆண் விபச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருக்கட்டும், இப்படி இது குறித்து பேச வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி நம்மளோட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மளோட இணைந்திருக்கிறார் செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ட் மசாஜ் தெரபிஸ்ட் அண்ட் ஃபேஷன் ஷோ கோஆர்டினேட்டர் அப்படின்னு பல்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற திரு இனியன் முருகானந்தம் அவர்கள். அவர்கிட்ட பல்வேறு விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேங்க சார். ஸோ இப்போது உங்களுடைய ரீசெண்டாக நீங்கள் சில இன்டர்வியூஸில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் பார்க்க நேர்ந்தது. இப்போது அது மூலமாக முதல்ல உங்கள் மேலே ஒரு பார்வை இருக்கும். ஸோ அதில் நீங்கள் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் யார், நீங்கள் இந்த வீடியோக்களில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் மூலமாக நீங்கள் யார் அப்படிங்கிறது ஒரு பக்கம், பட் உண்மையிலே நீங்கள் யார் அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் என்னோடய பேர் வந்து இனியன் முருகானந்தம். நான் வந்து ஒரு பேஷன் ஏஜென்ட் அது நடந்துகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஓனாக சலூன் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு ஆக்டர் கூட. இப்போ சலூன் இப்போ மிஸ்டர் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பேஜெண்ட் அந்த நடத்திட்டுருக்கேன். இது வந்து க்ரூம் சர்வீஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்லருக்கு போயிட்டு பண்ணுறது வந்து அவங்களால முடியாது. அதேமாதிரி வந்து லேடிஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் நம்ம வந்து ஜென்ஸுக்கு வந்து மேக்கப் போடுறாங்க. அது வந்து ஒரு லேடிஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஜென்ஸுக்கு போடுறது வந்து சரியான விஷயமா இருக்காது. அதனால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஜென்ஸுக்கு என்ன தேவையோ, ஒரு க்ரூம் ஒரு ரெடியாக வரானா அவருக்கு வந்து ஹேர் கட் தேவை, அவருக்கு ஃபேஷியல் தேவை, மேக்கப் தேவை, இது எல்லாத்தையும் நம்மளே அவங்க வீட்டுக்கு போய் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு க்ரூம் சர்வீஸ் தான் மிஸ்டர் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி இப்போது அப்படி ஒரு ப்ராப்பராக ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, அது ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறீங்கன்ற போது இப்போது அதுக்குள்ளே இந்த பார்லர் மூலமாக நடக்கிற இந்த க்ரைம்ஸ் அப்படிங்கிறது இப்போ எங்கேருந்து வருது? அதில் நீங்கள் எப்படி உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு எங்கே அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறீங்க நீங்கள்? சில சலூனில் வந்து பெரிய பெரிய சலூன் இருக்குது. அதில் வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் வந்து நம்ம வந்து வேலைக்கு எடுப்பாங்க. அதில் வந்து மசாஜ் தெரிஞ்சிருக்கணும், மேக்கப் தெரிஞ்சிருக்கணும், ஹேர் ஸ்டைலிஷ்
அது தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பல வேலைகள் தெரிஞ்சுதான் மட்டும்தான் அதை எடுப்பாங்க. அப்படி வரக்குள்ள நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் மசாஜ்ன்றது வந்து ஒரு ஹியூமன் பாடியை நம்ம தொட்டு பழகுறோம். அப்போ அங்கே எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் வந்துட்டு இப்போது இதிலேருந்து எப்படி இந்த விஷயங்கள் நடக்குது உள்ளுக்குள்ளே, இதில் ஒரு பக்கம் மசாஜ்னு சொல்லிட்டு வந்துட்டாலும் அதை தாண்டி அந்த ஹோல் ப்ராசஸில் எங்கே இந்த தவறுகள் நடக்கிறது, எந்த பாயிண்டில்? தவறுகள் வந்து இப்போ மசாஜ் கூப்பிட்றப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம பார்லர்ஸில் நடக்கிறப்ப அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்காது. ஹோம் பேஸுக்கு அப்படி கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஹோம் சர்வீஸ் அவங்க வீட்டுக்கு போகக்குள்ள தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பர்சன் தான் கூப்பிடுவாங்க. ஒரு ஆல்ரவுண்டாக இருக்கிற பர்சன் நம்மளுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ணிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கட்டத்தில் வந்து ஒரு மசாஜ் தெரபிஸ்ட் வீட்டுக்கு கூப்பிட்டு பண்ணுறதால இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்குது. உங்கள் அப்ரோச்சஸ் எப்படி இருக்கும், எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க? அப்ரோச்சஸ்னால் நம்ம பார்லருக்கு வராங்கல்ல, பார்லர் வந்து நம்ம அவங்களுக்கு ஹேர் கட்டோ இல்லை ஃபேஷியலோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி ஆட்களும் என்ன பண்ணுவோம், அவங்க நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. நான் எல்லா பார்லர்லையும் வந்து இப்போ ஆணுக்குன்னா ஆண், பெண்ணுக்கு பெண் அப்படிலாம் கிடையாது. கேட்டகரி மாறி போச்சு. யூனிசெக்ஸ் அப்படின்னாலும் நம்ம வந்து யூனிசெக்ஸ் ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கும், யூனிசெக்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும், அதேமாதிரி பாடி தெரபிஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து ஆண் பெண் அப்படி பார்க்க மாட்டாங்க. இப்போ எந்த ஒரு லேடி, இப்போ என் டேர்னில் யார் வந்தாலும் அவங்க ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, நான் தான் அவங்களுக்கு பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். இல்லை அப்போது அந்த மாதிரி ப்ராசஸ் இப்போ நடக்குது, இப்போ கூப்பிட்றாங்க, நீங்கள் போகிறீங்க, ஹேர் ஸ்டைலிஷ் பண்ணுறது, மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது இப்போது நீங்கள் அதுன்னு நினச்சி போயிட்டு பட் இந்த விஷயம் கேட்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல எப்படி நடந்தது? வீட்டுக்கு போகக்குள்ள நம்மளுக்கு ஓரளவுக்கு அனுமானம் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் இதுதான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கக்குள்ளே அவங்களோட ஆக்டிவிட்டி தெரியும், எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, என்ன மாதிரி இதுன்னு சொல்லிட்டு. சில கஸ்டமர் எல்லாரையும் நான் அப்படி சொல்லிடுறேன், நிறைய சூப்பர் கஸ்டமர் வேறு லெவல் கிளைண்ட்லாம் இருக்காங்க. அவங்களாம் ஒன்லி ஹைஜீனிக் பர்சன். ஏதோ ஒரு 100% ஒரு 30% இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் நிறையவே இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா நிறைவேறாத ஆசைகள், அதை இந்த மாதிரியான ஒரு மசாஜ் தெரபிஸ்ட்டை வச்சு, ஒரு பாடி தெரபிஸ்ட்டை வச்சு அவங்க நிறைவேற்றிப்பாங்க. அப்படி உங்களுக்கு மறக்க முடியாத நடந்த சம்பவங்கள், நீங்கள் நினச்ச அதிர்ச்சி அடைந்த சம்பவங்களாக இருக்கலாம், அல்லது மறக்க முடியாத சம்பவங்கள்னு இப்போ நினைவு கூறத்தக்கிறதுக்கு அதுக்காக கேட்குறேன். நீங்களாம் திங்க் கூட பண்ணிக்க மாட்டீங்க, யோசிச்சு இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய நடந்திருக்கு. குறிப்பாக அதில் ஒன்று சொல்ல போனால், எனக்கு ஒரு கால் வருது. கால் வந்தோடனே அவங்க வந்து இங்கிலீஷில் பயங்கரமாக பேசுகிறாங்க. அதுமாரி ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கேன், நீங்கள் வாங்கன்றாங்க. ஒரு லேடிஸ் தான், சின்ன பொண்ணு குரல் தான் கேட்குது. ஒரு பொண்ணுங்க, 2 பொண்ணு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து திறந்து வராங்க. இங்கே வந்து ரூம் போய்விட்டு இங்கே ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா வந்தாங்களா இல்லை வேறு விஷயமா வந்தாங்களா தெரியல. எனக்கு நான் போனோடனே புரிஞ்சிக்கிச்சு அவங்க வந்து லெஸ்பியன் அந்த மாதிரியான உறவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கினே அவங்க கூப்பிட்டாங்க. எனக்கு சில விஷயங்கள், இப்போ நார்மலாக ஜூஸ் அந்த மாதிரி கொடுக்குற விஷயம்லாம் கொடுத்து நான் கேட்டேன், மசாஜ் பண்ணலாமான்னு கேட்டேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ், ஒரு சூட்கேஸ் திறக்கிறாங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தா எல்லாம் மேல், அந்த பெண்ணிஸ் அந்த மாதிரியான ஒரு யோசித்தேன், இவங்க ஏன் அதை வச்சுட்ருக்காங்க அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம மசாஜ் தான் நம்ம பண்ண போகிறோம், நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டேன். நானும் அவங்களுக்கு மசாஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்த்தா ட்ரிங்க்ஸ் ஹெவியாக வச்சுருக்காங்க. அதை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு என்னை உட்கார வச்சுட்டு என்ன சாப்பிட்றேன்னு கேட்டாங்க. நம்ம அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம். அவங்க வந்து ட்ரிங்க்ஸை வந்து எடுத்து சாப்பிட்டு அவங்க மசாஜுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க. நான் என்ன தான் கூப்பிடுவாங்க மசாஜுக்குன்னா, இதில் என்னன்னா, நீங்கள் எதுவும் மசாஜ்லாம் பண்ண வேணாம், நீங்கள் ஒரு சேரில் இருக்குது, அந்த சேரில் உட்காந்தா போதும், நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. சரி, ஓகே, என்ன தான் பண்ணுறாங்க, என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த லேடிஸ் இதில் வந்து மேல் ரோல் பண்ணுற ஒரு லேடி இருக்காங்க, ஃபீமேல் ரோல் பண்ணுறவங்க இருக்காங்க. 2 பேரும் லெஸ்பியன் தான், என்னெல்லாம் தெரிஞ்சுது. அப்ளை பண்ணுற மீன் அதை பில்ட் பண்ணிக்கினாங்க. பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் மசாஜ் பண்ணுறதை கேட்டு வானான்ட்டு அவங்க வந்து அவங்களுக்கு மசாஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே சரக்கு அடிக்கிறாங்க, டம் பற்ற வைக்கிறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க. பற்ற வச்சுட்டு புகையை வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்தோடனே என்ன சேரில் உட்கார சொல்லிவிட்டு என் கையை வந்து சின்னதாக ஒரு அங்கே இருக்கிற ஒரு துணி தான், பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தேவை அந்த மாதிரி விஷயம், என் கையை வந்து கட்டி போடுறாங்க. சும்மா இந்த கட்டிக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போடுறாங்க. நானும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு. நீங்கள் அதை அப்போஸ் பண்ணலையா அந்த இடத்துல? அவங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி பண்ணணுன்னு ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வா இல்லை என்ன ஆசையோ தெரில.
உட்காந்தோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த துணி போட்டு என்னை சும்மா கட்டுற மாதிரி கட்டிட்டாங்க. அந்த லேடிஸ் 2 பேரும் கொஞ்சம் ஏதோ ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ரொமான்ஸ் பண்ணிட்ட உடனே டம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. உடனே வந்து அந்த மேல் கேரக்டர் பண்ணுற அந்த லேடி வந்து என்னுடைய முகத்தில் வந்து அந்த டம்மை வந்து அப்படியே ஃபோனை அப்படி ஊதுறாங்க. ஊதிட்டு லைட்டாக அந்த ட்ரிங்க்ஸை வந்து என்கிட்ட வச்சு மோந்து பார்த்துட்டு என்னை லைட்டாக சும்மா அப்படி அடித்து பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க என்னை பண்ணி பார்க்குறாங்க. இதில் என்னன்னா அந்த பொண்ணு வந்து ஃபீமேல் கேரக்டர் பண்ணுற பொண்ணு அவர் அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. என்னன்னா நான் வந்து அந்த லேடி வந்து அதை தடுத்து நிறுத்தி என்னை கட்டி போட்டு இவங்களை சேவ் பண்ணுற மாதிரியான அவங்களுக்குள்ள ஒரு இமேஜின் போல் இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அவங்களும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாங்க. என்னை கொஞ்சம் சும்மா அப்பப்போ வந்து அடிப்பாங்க அந்த டம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஓகே ப்ரோ நான் இதுமாரி பண்ணது சாரி நீங்கள் இது சொல்லிட்டு எனக்கான பேமெண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சாங்க. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதில் நான் பார்த்த விஷயங்களில் இதுவும் ஒன்று. அவங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் கல்ச்சர் தான், ஃபாரின் லேடி தான், ஃபாரின் தான் அவங்க. ஆனால் தமிழ் பேசுகிறாங்க, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம நினச்சிட்ருப்போம் ஒரு பெண்களுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா. எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப அந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஆனேன். என்னடா இப்படிலாம் நடக்குதா, இப்படி ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா உலகத்தில். நான் இது கேள்வி கூட படலை. நிறைய பேர் கேட்குறாங்க நான் புக்கை பார்த்து படித்து இதுமாரிலாம் சொல்கிறேன்னு. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நடந்த அனுபவங்களை ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் அதெல்லாம் சொல்கிறேன். இப்படிலாம் இருக்கா. உங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க பொய்ன்றாங்க. இது வந்து அந்த ஃபீல்டில் இருக்காங்கல்ல, நீங்களே அதே கமெண்ட்ஸில் இந்த ஃபீல்டில் இருக்க பசங்கள்லாம் நிறைய பேர் சில பேர் அனுபவிச்சிருப்பாங்களே அவங்களாம் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் உண்மை ஃபேக்ட்டுன்னு. ப்ரோ ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி விஷயங்கள் தெரியும், இல்லாதவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. இப்போ மீடியா ஃபீல்டானா மீடியா ஃபீல்டில் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்தமாதிரி நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், இந்த ஃபீல்டில் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் இது மாதிரி இன்னும் ஃபிசிக்கலாகவும் இல்லை சைக்கலாஜிக்கலாகவும் எந்தெந்த மாதிரிலாம் இப்போது வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படி? அதே மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்கு. இன்னொரு லேடி, அவங்களும் லேடி தான். அவங்க வந்து நெட்டில் எடுத்தாங்களா இல்லை என் நம்பர் எப்படின்னு தெரியல, ஸ்ட்ரெயிட்டாகவே கால் பண்ணாங்க. ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணுறப்ப அவங்க எப்பயுமே வந்து ஒரு தெரப்பிஸ்ட், நான் பாடி தெரப்பிஸ்ட்கிட்ட நீங்கள் ரெக்யூர் பண்ணுறது வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்க பாடி மசாஜுக்கு, என்ன பண்ணுவீங்க, எந்த மாதிரி மசாஜ் பண்ணுவீங்க, என்ன கைண்ட் ஆஃப் மசாஜ் பண்ணுவீங்க, அப்படி தான் கேட்பாங்க. இவங்க கேட்டது வந்து எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. மசாஜ் பண்ணுறதுக்கு ஆயில் கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம் இந்த ஆயில் இருக்குது, ஆல்மண்ட் ஆயில் இருக்குது, இந்த ஆயில் இருக்குது, ஏதோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறப்ப அவங்க கேட்டதும் அவங்களுடைய ரெக்கார்ட் வந்து வேறு மாதிரியாக இருந்தது. எனக்கு வந்து பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி ஆயில் இது எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னாங்க. பெட்ரோல் டீசல். எனக்கு ஏன் இது பெட்ரோல் டீசல் எடுத்துன்னு வர சொல்கிறாங்க, எதனா சம்திங் வீட்டில் பிரச்சனையா, இல்லை நம்ம எடுத்து போய் கொடுத்து இவங்க எதனா பண்ணிக்குவாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. நான் யோசித்தேன் என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் என் வாழ்நாளில் எவ்வளோ சர்வீஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கேட்ட போதே கஷ்டம். வேர்டாக இருக்கும்போது நீங்கள் இல்லை இது ஏதோ இருக்குது, ஏன் பெட்ரோல் டீசல்லாம் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை மறுக்கலையா நீங்கள்? நான் மறுத்தேன். என்ன மேம் எல்லாமே வந்து ஆயில் வந்து கேட்பாங்க, க்ரீமியாக கேட்பாங்க, பவுட்ரு பேஸில் கேட்பாங்க, மசாஜ் அந்த மாதிரி கேட்பேன். இவங்க ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லை ப்ரோ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோதான், அதிகமாகலாம் பேசலை. எடுத்துகிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. நான் இருந்தாலும் என் மேலே கொஞ்சம் நமக்கு என்ன மேலே எந்த இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வெறும் ஆயில், க்ரீம், பவுடர் பேஸ் அதை தான் கொண்டு போனேன். கொண்டு போகக்குள்ள அவங்க முதல்ல என்னை உள்ளே நுழைஞ்சவொடனே அவங்க கேட்டது பெட்ரோல் டீசல் வாங்கிட்டு வந்தீங்களா, சின்ன அளவு வந்தால் கூட போதும், நீங்கள் அதை வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. வாங்கிட்டு வரல. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆட்டோக்காரை வரைச்சி என்னை அணைச்சி அந்த பெட்ரோல் டீசல் சின்ன இதில் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி எதுக்கு தான் கேட்குறாங்க எனக்கு சொல்லிட்டு உண்மையாக புரியவே இல்லை. ஓகே போனவொடனே மசாஜ் பண்ண ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிற சமயத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இப்போ மசாஜ்க்கு என்ன ட்ரெஸ் போடுறாங்க, லங்கோட் அந்த மாதிரி போடுறாங்க, அது மாதிரி போட்டுருக்காங்க. நான் என்னுடைய க்ரீமோ இல்லை அவங்ககிட்ட சஜஷன் கேட்குறேன், க்ரீம் பண்ணவா இல்லை ஆயில் பண்ணவா மேம், எது பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறேன். அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நீங்கள் தூரம் வச்சுருங்க, அந்த பெட்ரோலை எதுவும் எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. எனக்கு உண்மையாக அது வரைக்கும் புரியல, எதுக்கு பெட்ரோல் எடுத்துன்னு வர சொல்கிறாங்க, எதுக்கு டீசல் எடுத்துன்னு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே ஏதோ எடுத்துன்னு வர சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த பெட்ரோல் எடுத்துன்னு வந்தானே அந்த பெட்ரோல் அப்படி திறந்து அப்படி முகத்து பார்த்தாங்க. எதுக்கு அப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் போல் இருக்குது. இப்போ ஜென்ஸுக்கெலாம் ஒரு தண்ணி அடிக்கிறது, சில விஷயங்களை போய் தோன்றுது, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஆசை.
இல்லை இதை நீங்கள் சொல்லும்போது இடையில ஆக்சுவலி இது கொஞ்சம் வியர்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பதிவு பண்ணும்போது, அப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு மசாஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு நார்மல் மசாஜ், அதாவது இந்த மாதிரி இல்லீகலான விஷயங்கள்லாம் இல்லாமல் அந்த ஒரு இல்லீகல் ப்ராப்பர் விஷயம் மசாஜ் இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு கிளைண்ட்டாக வரீங்க, ஒரு ப்ராப்பர் மசாஜ் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு நீங்கள் கோல்ட் பாடியா இல்லை ஹீட் பாடியா, உங்களுக்கு எண்ணெய் பிடிக்குமா, இல்லை க்ரீம் பேஸில் பண்ணலாமா, பவுடர் பேஸ் பண்ணலாமா, இல்லை மைண்ட் ரிலாக்ஸ். சில பேருக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ்க்காக வருவாங்க, சில பேர் பாடி பெயின் ரிமூவ் அதுக்காக வருவாங்க, சில பேர் வந்து ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக எப்பயுமே ஒரு பாடி ஷைன் லுக். இப்போ நீங்கள் பெரிய பெரிய செலிப்ரிட்டி, பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனாக இருப்பாங்க பாருங்கள். அது காரணம் வந்து இந்த மாதிரி மசாஜ், பாடி மசாஜோட. இந்த பாடி மசாஜ் பண்ணுறதால நம்மளுடைய ஃபுல் ப்ளட்டும் என்ன பண்ணாங்க, உடம்பு ஃபுல்லாக பறகும், நல்லாவே இருக்கும். பாடி வந்து நல்லாவே ஒரு சூப்பர் ஒர்க்கு அது பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்காக வந்து பண்ணுறது தான் மசாஜ். நம்ம அந்தமாரி அவங்கக்கிட்ட கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கேட்டுட்டு அது மூலமாக ஹெட் டு டோ வரைக்கும் பண்ணும். ஒன்று அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ, இப்போ ஹெட்டுனா எங்கெங்கே இந்த புருவ மத்தியிலேருந்து எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி பாதம் முதல் ஹெட் டு டோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணக்குள்ள அவங்களுக்கு வந்து ஃபுல் ரிலாக்ஸ்ட் ஆகும். இதுதான் நம்ம வந்து நார்மலாக பண்ணுற ஒரு ப்ராப்பர் மசாஜ். இதுக்கப்புறம் அவங்கள வந்து ஹீட் பாத்தோ இல்லை ஸ்ட்ரீமோ எடுக்க வச்சு குளிக்க வச்சு அவங்கள அனுப்புறது தான் ஒரு நார்மல். ஸோ இதில் சைக்கலாஜிக்கலாகவே அதாவது ஃபிசிக்கலாக எந்த ஒரு நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளும் கொடுக்காம, பட் சைக்கலாஜிக்கலாக நம்மளை ட்ரீட் பண்ண கஸ்டமர்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? எனக்கு நிறைய நடந்திருக்கு. எனக்கு வந்து என்னென்னா இதே மாதிரி தான் கால் வரும். நம்ம போவோம் மசாஜுக்கு எதுவும் சொல்லிட்டு நம்ம போவோம். அது கொஞ்சம் அந்த பெட்லாம் நம்ம எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போகக்குள்ள அது வந்து நம்ம பைக்கெலாம் எடுத்து போக முடியாது. இப்போ ஒரு ஆட்டோ இல்லைன்னா கார் வந்து புக் பண்ணி அப்படி தான் போவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் தருவாங்க. அவங்க இந்த பிளேஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லொக்கேஷன் அனுப்பியிருப்பாங்கள்ல, அங்கே போயிட்டு நம்ம இறங்குவோம். இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு கால் பண்ணுறப்போ அவங்க லேடி குரல் நல்லா தான் லேடிஸ் தான் நம்மளால் யூகிக்க முடியுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்த சொல்கிறாங்க. நம்ம போயிட்டு இறங்குறோம். இறங்கி சுற்றி மற்றி பார்த்தா அந்த இடம் வந்து ஒரு பில்டிங்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு செடி கொடி கூட இல்லை, ஒரு ஆள் ஆர்வமற்ற இடம். அந்த இடத்துல வர சொல்லிட்டு நிற்க சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், இறங்கிட்டு மேம் இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வீட்டில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நம்ம வந்து வீட்டில் பண்ண போகிறது இல்லை, கொஞ்சம் வெளியில் பண்ணோம், அவுட் ஹவுஸில் பண்ணோம், அதனால் நான் அங்கே என் காரில் வரேன், உன்னை கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. நான் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்தா அங்கே சுற்றி எதுவுமே இருக்காது. ஒரு சும்மா உட்காந்து கூட இது பண்ணுற எதுவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஆகும். அவங்க 1/2 hour சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறது, அந்த 1/2 hourலாம் அடிக்க மாட்டேன். எப்படியும் இது வரைக்கும் 1/2 hourனால் அவங்க சொல்கிறது ஒரு 3/4 hour இல்லை ஒரு 1 hour அப்படி தான். அதுக்கப்புறம் தான் நான் கால் பண்ணுவேன். சரி, அந்தமாரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 3/4 hour இல்லை ஒரு 1 மணி நேரம் பொறுத்து நம்ம கால் பண்ணுறப்போ மறுபடியும் அவங்க சொல்லுவாங்க, இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் வீட்டில் இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக ப்ளீஸ் அப்படின்வாங்க. சரி, கிளைண்ட் ஓகே. நான் சொல்லுவேன், இல்லை மேம் இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணுறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான் ஆகும். நம்ம வந்து என் கூட இருக்கவங்க கேட்பாங்க, நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும், எனக்கு நம்ம அடுத்த அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி வச்சுருப்போம்ல, கொஞ்சம் சீக்கிரம். இல்லை நீங்கள் எந்த அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவானா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஓகே சரி, இவங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி குடிக்கலாம், அது குடிக்கணும்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல. மேம் அப்போ நான் ஃபோன் பண்ணுவேன், மேம் இந்த மாதிரி எனக்கு தண்ணி குடிக்கணும், ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட்ணும் எதுவும்னா கூட அங்கே அவங்க என்ன சொல்லுவாங்க, இருங்க நான் உங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன், நான் வர முடியும்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்துடும், தண்ணி வந்துடும். ஓகே, நம்ம அங்கே எதை வச்சு சாப்பிட்டுக்கிறோம், அதை வச்சுங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இதே மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தா மதியம் 12 மணி ஆகிடும். பயங்கர வெயில் வந்து பயங்கரமாக இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும், நம்ம கடுப்பாக இருக்கும், ஏன்டா இவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வெயிட் பண்ணுற நேரத்தில் ஒரு கார் மட்டும் நம்ம வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஒரு கார் வந்து உள்ளேருந்து லைட்டாக ஒரு லேடியுடைய முகம் மட்டும் தெரியும், நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரியும். அப்படியே லைட் ஸ்பீடாக வந்துட்டு நம்ம நிற்கிற இடத்துல வந்துட்டு லைட்டாக அப்படி மூவ் ஆகிடும். ஆனால் அவங்க நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரியுது. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இது யாரோ போகிறாங்கன்னு நினச்சிட்டேன். ஒரு 3 நாள் காலுக்கு அப்புறம் தான் நான் இது வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, இவங்க தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணவங்க, இவங்க வந்து நம்மளை ஏன்னா இந்த மசாஜ் கிளைண்ட்டுக்கு நம்ம கூப்பிட்றவங்க கிளைண்ட் என்னென்ன பண்ணுவாங்க, நம்ம எப்படி இருப்போம், நல்லா இருக்க மாட்டோமா, ஹைட்டா வெயிட்டா, இந்த மாதிரி கூப்பிட்டு நம்மளை வந்து நிராகரித்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு அவங்கள பார்க்கறதுக்கு பிடிக்கலனா கூட உடனே என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ தூரம் வர சொல்லிட்டு நம்மளை வேணாம் அப்படி சொல்லிட்டு போயிடுறவங்க, இல்லை ஃபோன் எடுக்காமல் போகிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்களா நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது. ஓகே, ஒரு 12 இல்லை 1 ஆகிடுச்சு. உடனே அவங்ககிட்ட இருந்து ஒரு கால் வரும், இல்லை இந்தமாரி வீட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு,
ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, என்னால் இப்போ பண்ண முடியாது, நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஒரு பேமெண்ட் சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ட்ரிபிளாக போட்டு நீங்கள் போயிடுங்க, நான் நாளைக்கு வந்து நீங்கள் கார் புக் பண்ணி போய்டுன்னு எனக்கு ஒன்றும் புரியாது. என்னடா மசாஜும் பண்ணல, எதுவும் பண்ணல, ஏன் இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். சரி, அன்றைக்கி நான் போயிட்டேன். மறுநாளும் அதே கால் வரக்குள்ள எனக்கு அதே நம்பர்லேருந்து நான் சொல்லிட்டேன், மேம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, எனக்கு நேற்று வந்தது ரொம்ப டார்ச்சர் ஆகிடுச்சு, இப்போ மற்ற கிளைண்ட் அட்டன் பண்ணீங்க, காசு கொடுத்தீங்க ஓகே, எனக்கு நீங்கள் வந்து கூட்டு போன இடம் வந்து எந்த இடமே இல்லை, காடு மாரி இருக்குது, அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் என்னை விட்டுட்டு நீங்கள் தண்ணியும் கொடுக்க மாட்டீங்க, இங்கே ஒரு நைலில் கூட உதவுறதுக்கு ஒரு இடமுமே இல்லை, நம்ம எங்கேயும் போய் உட்காரவும் முடியாது, பக்கத்தில் பில்டிங்கும் இல்லை, ஏன்னா பார்த்தா பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும், ஒரு ஃபேக்ட்ரியோ அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க கூப்பிடுவாங்க. நம்ம இந்த ஃபேக்ட்ரிலாம் போய் இந்த மசாஜ் இதெல்லாம் வச்சு நம்ம போய் உட்கார முடியாது. வரவங்க போகிறவங்களும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா இவன் இப்படி நின்று ஏதோ பேக்லாம் வச்சு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமில் நானே கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். மேம் நீங்கள் சொன்னால் தான் வருவேன், நீங்கள் வந்து சும்மா என்னை வர வச்சு நிற்க வச்சுட்டு பேமெண்ட் தரீங்க, அது வந்து நெக்ஸ்ட் விஷயம், என்னையே சும்மா வர வச்சு என்னை நிற்க வச்சு எனக்காக எனக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது, என்னையே வர வச்சு இந்த மாதிரி காக்க வைக்கிறீங்க. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அவங்க வந்து பெரிய ஒரு ரிச் லைஃப், ஹஸ்பண்ட் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன். என்னென்னா இவங்களை வந்து வீட்டில் ஒரு பொருட்டாக நினைக்கிறது இல்லை. இவங்களுக்கு வந்து என்னன்னா ஹஸ்பண்டை வெயிட் பண்ணி வைக்கணும், ஹஸ்பண்டை எங்கன்னா கூட்டின்னு போகணும் அப்படின்னு. இவருடைய ஹஸ்பண்ட் வந்து இவருக்காக எந்த வெயிட்டும் பண்ணுறதில்ல. இப்போ நான் எங்கன்னா கோயிலுக்கு போகிற வரேங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இல்லை நான் எங்கன்னா ஷாப்பிங் போகிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எந்த மாதிரி விஷயங்களும் எதுவுமே அவருக்கு அந்த எந்த ஒரு சந்தோஷமாக தந்தது இல்லையா. இந்த வெயிட்டிங்கிறதே அவங்கக்கிட்ட கிடையாதான் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட. அதனால் எதனா ஒரு பையன் எதனா ஒரு ஆண் இந்த மாதிரி கூப்பிட்டு இந்த மாதிரி வெயிட் பண்ணி வச்சு பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி அதுவும் வந்து சாதாரணமாக கிடையாது, ஒரு வெயிலில் அதில் என்ன ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு வெயிலில் நிற்க வச்சு, ஒரு வீடு இருக்காது ஒன்றும் இருக்காது, அந்த மாதிரி இடத்துல நம்மளை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி விஷயங்களை வெயிட் பண்ணு சொல்லிட்டு பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக. அப்போ சொல்லிட்டேன், என்ன மேம் இதுக்கெல்லாம் நீ சொல்லிங்கன்னா நான் வேணும்னே வந்து நின்று இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஆனால் அதான் இதில் என்ன ஒரு இது ட்விஸ்ட்னா, இந்த விஷயம் வெயிட் பண்ணக்கூடாது நம்மளுக்கே தெரியக்கூடாதான். அவங்களுடைய இது என்னென்னா, நீங்கள் வெயிட் பண்ணணும், எனக்காக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியவே கூடாது, நீங்களே வெயிட் பண்ணணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும், இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தான் போயிருக்கேன். ஒரு பார்லர் அண்ட் ஸ்பாவில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க அதாவது மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன், யாரோ ஒருத்தர் நம்மளும் இந்த மாதிரி ஸ்பா பட் ப்ராப்பராக நடத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, உள்ளுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயமோ இல்லை ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்காக வரும். பட் அவங்க ப்ராப்பராக நடத்த முடியுமா, அதுக்கு என்னென்ன பண்ணணும், ப்ராப்பராக பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? ப்ராப்பராக கன்ஃபார்மாக நடத்தணும். மசாஜ் நடத்தினால இந்த கிராஸ் சர்வீஸ்ன்றது இருக்கக்கூடாது. லேடிக்குனா லேடி, ஜென்ஸுக்குனா ஜென்ஸ், இப்படி இருந்தால் மட்டும்தான் ப்ராப்பராக நடத்த முடியும். எப்போ நீங்கள் கிராஸ் சர்வீஸ் பண்ணுறீங்களோ அப்போ கொஞ்சம் விஷயங்கள் மாறதான் ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து நல்லா ப்ராப்பராக இப்பயும் நிறைய சென்டர்ஸில் நான் பார்க்குறேன், பெரிய கொஞ்சம் நல்லாவே நடத்துகிற சென்டர்லாம் இருக்குது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் நார்மல் பர்சன்ஸ் மட்டும்தான், கஸ்டமர்ஸில் வந்து நார்மல் பர்சன்ஸ் மட்டும்தான் இப்படி நடந்துக்குவாங்களா, செலிபிரிட்டிஸ் கூட? செலிபிரிட்டி தான் நிறைய பேர் நடந்துக்குவாங்க ப்ரோ. நார்மல் இதில் வந்து நார்மல் என்ன செலிபிரிட்டி என்ன, எல்லாருக்கும் ஒரே தாட்டு ஒரே இது தான். எல்லாருமே இப்போ நீங்கள் செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நார்மலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவை வந்து ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி விஷயங்கள். அது எங்கேயா இருந்தாலும் போயிடுவாங்க. நீங்கள் செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, செலிபிரிட்டிக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்னா, இப்போ வந்து அவங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இது காசு கொடுத்து ஏதோ அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பின்னாடி வந்து 1008 பேர் அவங்கள பார்க்குறவங்க இருப்பாங்க. எந்த மாதிரி விஷயங்களை போய் வரக்குள்ள யாருக்கு எங்கே போய் வந்தாங்க என்ன தெரியாது. செலிபிரிட்டியும் சரி, நார்மல் பீப்புளும் மசாஜ் சென்டரை நோக்கி போகிறது காரணம் இதுதான். ஆனால் இப்பயும் நான் எல்லா மசாஜ் சென்டரும் குறை சொல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் அதுதான் நான் பேசிகிட்டு இருக்கேன்.